2 சீரியல் கில்லர் படத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். 2மே தெலுங்கு படம் தான். ஆனா 2ம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் 2 படத்தையுமே நீங்க தனியா மட்டும் தான் பார்க்கணும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. என்ன படம்ங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி படங்கள தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது தெலுங்குல ஒடேலான்னு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பொண்ணு துண்டிக்கப்பட்ட தலையோட போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறா. அப்பதான் ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. சாத்தூர்ங்கிற ஒரு கிராமத்துல புதுசா கல்யாணமாகுற பொண்ணுங்க எல்லாருமே அடுத்த நாள் செத்து போறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் செத்து போறாங்க. இதெல்லாம் யாரு பண்றா? எப்படி பண்றாங்க? எதுக்கு பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா அந்த பொண்ணுங்க கற்பழிக்கப்பட்டு சாகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்துல சீரியல் கில்லர ஈஸியா கெஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நீங்க இன்டெலிஜென்ட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிரும் யாரு கில்லர் அப்படின்னு. நம்ம பார்க்க போற 2வது படத்தோட பேரு செவ்வாய்க்கிழமை. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கள்ள தொடர்பு வச்சிருக்க ஜோடி எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செத்து போறாங்க. கிராமத்து மக்கள் எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்றாங்க. அடுத்து யார் சாகப் போறா அப்படின்னு. அந்த ஊர்ல ஒரு பெரிய சுவர் இருக்கும். சாகப் போறவங்களோட பேரு அதுல முன்னாடியே எழுதியிருக்கும். ஒரு குரூப் சொல்லுது இது சாமி தான் பண்ணுதுன்னு. இன்னொரு குரூப் சொல்லுது இது பேய் பண்ணுதுன்னு. ஆனா புதுசா வந்த எஸ்ஐ இத யாரோ மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். கொலைகாரன சீக்கிரம் கண்டுபிடிப்போம்ன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இது யார் பண்றா? எதுக்கு பண்றாங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்துல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. ஃபில்ம் பைன்னு போடுவாங்கல்ல, அதுக்கு 1 செகண்ட் முன்னாடி வரைக்குமே ட்விஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ட்விஸ்ட் படம் பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும். இன்னைக்கு நான் சொன்ன 2 படத்தையுமே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வேற ஒரு படம் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப்.